ஹாய், இன்று நம்மள என்ன செய்ய போறோம்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மாம்பழ பாயாசம் செய்யலான்னு இருக்கேன். மாம்பழம்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால மாம்பழ பாயாசம் செய்யலான்னு இருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன்ல கொஞ்சமா நெய் ஊற்றி கொஞ்சம் பாதாம், கொஞ்சமா உலர் திராட்சை, கொஞ்சமா முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா அதை மாற்றி வச்சிடணும். அதே பேன்ல நம்ம பாயசத்துக்கு யூஸ் பண்ற சேமியா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா பால் ஒழிக்கணும். பால் நல்லா கொதிச்சு வர டைம்ல நான் ஆல்ரெடி ஜவ்வரி குக்கர்ல அடிச்சு வச்சிருந்த 2 விசில் அதையும் அது கூட போட்டு நல்லா கிளறி விடணும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு சுகர் அது கூட ஆட் பண்ணி அதுக்கப்புறமா 4 ஏலக்காவை நான் மிக்சியில கிரைண்ட் பண்ணி வச்சிருந்தேன், அதுவும் அது கூட போட்டு நல்லா கிளறி விடணும். அவ்வளவுதாங்க. அதுக்கப்புறம் ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்தா இந்த மேங்கோ பியூரியை அது கூட போட்டு இந்த வறுத்து வச்சிருந்த இந்த நட்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் அது கூட போட்டு நல்லா கிளறி விடணும். அவ்வளவுதாங்க, மாம்பழ பாயாசம் ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.